ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்டேட்ஸ் ஃபார் யூ சேனல். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்ஏயு கவுன்சிலிங் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங்க்கு போகும்போது 20,000 கையில் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை தேவையில்லையா, இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் போகும்போது 20,000 ரூபாய் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. உங்களை ஆன்லைனில் தான் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா 20,000 ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இயர் தான் வந்து 20,000 கையில் கொண்டு வர சொல்லிட்டு அங்கே வந்து கேஷை வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 ருபீஸ் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஸோ யாரெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு சீட்டை வந்து ஓகே பண்ணிங்களோ உங்களோட லாகின்ல இப்போ இது போல் அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபீஸுமே வந்து பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின்ல இது போல் ஓப்பன் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற டேவை பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. 3 days 4 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் 20,000 ருபீஸ் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 20,000 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் காலேஜ் ஃபீஸ் தான். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு இந்த அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ உங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. இந்த 20,000 இல்லாமல் எவ்வளோ பே பண்ணணுமோ அதை நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ வந்து உங்களோட காலேஜில் அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த பேசிக் 20,000 ருபீஸை வந்து சீட் எடுத்து எல்லாருமே வந்து பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஸ்லைடிங் போட போகிறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிலே கேட்டுக்கோங்க, நான் 20,000 பே பண்ணணுமா வேணாமான்னு. இன்கேஸ் பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்களுமே உங்கள் லாகின்ல 20,000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். நிறைய பேர் இந்த டவுட் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது எந்த அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லாகின்ல சீட்டை ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எதுவும் சீட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.